ஜீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி சீக்கிரட்டா சொல்லித்தரேன். கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குலையாம நல்லா டேஸ்ட் சூப்பரா வருங்க. மிக்சி ஜார்ல ஒரு கை அளவுக்கு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு இஞ்சி சேர்த்து, ஒரு கை மல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், 10-12 வெங்காயத்தை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு, 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கன்ல அரைச்ச பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி, ஒரு 1/4 கப் தயிரையும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருங்க. 2 கப் அளவுக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சுட்டு, குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், நெய் சேர்த்து, ஸ்பைசஸ் சேர்த்து, வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து, வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் அரைச்ச கிரீன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, 3 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்து, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து தொக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கையளவு பொடியா நறுக்கின மல்லித்தளம், புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விட்டுட்டு, 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு, தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆனோடனே உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு அரிசியை தண்ணியை வடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா கம்மன்னு ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. கடைசி 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா சுட சர்வ் பண்ணுங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணா ட்ரை பண்ணலாம். சூப்பரா வரும்.